நண்பர்களே வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நேத்திக்கு என்னுடைய நண்பர் கொட்டாச்சி அவர்களோட ஒரு புதிய படம் ஷார்ட் பிளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தை நான் ஒரு வாரம் முன்னால ப்ரிவியூலே போய் பார்த்தேன் பிரசாத் லேப்ல. ஒரு ஒரு மிக சிறந்த படம், ரொம்ப சிறந்த படம். இதுல ஒரு அம்சமா பார்த்தோம்னாக்க, முதல்ல நான் முதல் மார்க் கொடுக்கறது போட்டோகிராஃபிக்கு கொடுப்பேன். கேமராமேன் ரொம்ப அழகா ஒர்க் பண்ணியிருக்காரு. கொட்டாச்சி இந்த கேமராமேனை விட்டுறாதீங்க. அடுத்தது எடிட்டிங்கும் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கு கொஞ்சம் சில இடங்கள்ல நாய்ஸ் ஜாஸ்தி இருந்தது, மற்றபடி மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தபடி இந்த படத்தோட கதை ரொம்ப சின்ன ஒரு பிளாட் தான். அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு டைரக்டர் ரஞ்சித். அதாவது ஒரு சின்ன இன்ஸ்டன்ட், ஒரு சின்ன விளையாட்டு ஒருத்தன் வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சார். நீங்க சீக்கிரமாவே நல்ல ஒரு பெரிய திரைக்கு ஒரு சிறந்த டைரக்டரா நீங்க வருவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதுக்கப்புறம் தீபாக்கா தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். தீபாக்கா ஆஸ் யூஷுவல் கோலமாஸ் பண்ணிட்டாங்க. தீபாக்காவை பத்தி ரொம்ப பாராட்டி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அது அவங்க ஆஸ் யூஷுவல், அவங்க எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொட்டாச்சி. அப்புறம் கொட்டாச்சிக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லணும்னா, அந்த புது வில்லன் அவர் மலேசியால இருந்து வந்திருக்காரு. அந்த மனுஷன் ரொம்ப ராவா இருக்காரு. நான் ஏற்கனவே பார்த்த சில பல வில்லன்களை கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்ப ராவா இருக்காரு. இவரும் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த வரவா இருப்பாரு. நல்லா இருக்கு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்காரு. அதாவது ஒரு வில்லன்னா ஒரு தடாபுடா இல்லாம அவரோட பார்வை அசைவே ஒரு நல்ல வில்லன் தனத்தை காட்டுது. ஸோ அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் விலங்கு கிச்சா ஒரு சின்ன ரோல் தான் வராரு. வந்தா கூட அது அவரோட வேலையை அவர் கரெக்டா பண்ணிட்டு போறாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. கிச்சாக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் சூரியனே வந்துருச்சு பாருங்க. ஆக்சுவலா நம்ம கொட்டாச்சி அவர் இன்னொரு சூர்யா மாறிட்டாருங்க. ஒரு மிகச்சிறந்த ஆக்ஷன் ஹீரோக்காக தன்னை தகவலிச்சிருக்காரு. உண்மையிலே அதை தான் பாராட்டுறோம். அவரோட உடம்பாகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவரு செலக்ட் பண்ணி இந்த கதையாகட்டும், இது எல்லாமே மிக சிறப்பா செலக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் எல்லாம் கூட ஒரு க்ளோஸ் அப் ஷாட் இருக்கு. நான் அதை சொல்லக்கூடாது உங்களுக்கு. அந்த க்ளோஸ் அப் ஷாட்ல நான் அவர் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தே இல்லை. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு காமெடியனா தான் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல அவர் பெரிய பெர்ஃபார்மர். அதை இந்த தடவை அவர் நிரூபிச்சிட்டாரு. ஸோ அவர் மேலும் மேலும் சிறந்த படங்களை வழங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் கொட்டாச்சி. நீங்களும் ஒரு சூர்யா இண்டஸ்ட்ரிக்கு வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. பை.